தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொலைநோக்கி மூலம் வானில் நிலவிய சந்திர கிரகணத்தை மக்கள் பார்வையிட்டு வியந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மேகமூட்டம் இருந்ததால் 12 நிமிடம் மட்டுமே பகுதி சந்திர கிரகணம் தென்பட்டது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் நிலவை கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. பின்னர் இரவு 8 மணிக்கு பிறகு கோயில் திறக்கப்பட்டு பக்தர்களை அனுமதித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சந்திர கிரகணம் நிறைவை ஒட்டி 4ஆம் பிரகாரத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை நேற்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை அடைக்கப்பட்டது. கிரகணம் முடிந்ததை அடுத்து கோயில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆழ்நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நகை வியாபாரியிடம் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை முகமூடி அணிந்த நபர்கள் வழிப்பறை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விராட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நகை வடிவமைக்கும் தொழில் செய்யும் ராஜமாணிக்கம் என்பவர் 2 கிலோ நகைகளை பையில் வைத்துக் கொண்டு சென்னைக்கு ரயில் மூலம் செல்ல புறப்பட்டார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட முகமூடி கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை பறித்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிகிறது. நகைகளை பறிகொடுத்த ராஜமாணிக்கம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முகமூடி அணிந்து வழிப்பறையில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜமாணிக்கத்திடம் 15 பேர் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களிடமும் காவலர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 5வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கு இடையேயான தாக்குதல்களால் வளைகுடா நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புச் சத்தம் சுற்றுவட்டார மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியது. சவுதி அராம்கோ நிறுவனத்தின் ராஸ் தனுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கத்தாரில் ராஸ் லஃபான் என்ற இடத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதால் கத்தாரில் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஓமனின் சலாலா துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த மோசமான சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமிப்பே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த அசாதாரண சூழல் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி ஆகியோருடன் புதின் தொலைபேசியில் ஆலோசித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் தொடரும் நிலையில் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த மேலும் 2 தலைவர்களுடன் பிரதமர் மோடி நிலைமை குறித்து கேட்டறிந்தார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஜபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபா ஆகியோரிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது அந்தந்த நாடுகளில் நடந்த தாக்குதல்களுக்கு கவலை தெரிவித்த பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விசாரித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட 8 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேசியுள்ளார். இந்நிலையில் புனித ரமலான் மாதத்தில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் மோதல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1 கோடிக்கு மேல் இந்தியர்கள் வளைகுடா பிராந்தியத்தில் வசித்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சகம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் எது நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தை மையமாக கொண்டு வர்த்தக மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலி இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் இருக்கும் என்றும் இந்தியர்கள் அதிகம் பணிபுரியும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழலை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் நிலையில் இந்தியாவில் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் சூழல் காரணமாக ஈரானில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. தடையை மீறி கப்பல்கள் சென்றால் தீ வைப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல முடியாமல் 700 கப்பல்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவில் அடுத்த 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியாவில் எரிபொருட்கள் விலை உடனடியாக உயர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஈரானின் தடையை மீறி ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் நாடுகளின் கப்பல்களுக்கு அமெரிக்கா காப்பீடு உத்தரவாதம் வழங்கும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் அமெரிக்க ராணுவ தரப்பிலிருந்து கப்பல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் டிரம்ப் சலுகை காட்டியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தஞ்சாவூரில் இன்று நடைபெறும் பரப்புரை மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்.
தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் நுழைவுச் சீட்டு உள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று நடைபெறும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி முற்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4900 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக வர வேண்டாம் என்றும் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வகையிலான வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவையில் சாகசத்தில் ஈடுபடுவதாக நினைத்து தாறுமாறாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள SNS தனியார் கல்லூரியில் கார் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சில மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் அதிக சத்தங்களை எழுப்பியவாறு காரில் அதிவேகமாக சென்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் நல்வாய்ப்பாக 2 மாணவிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கல்லூரிகளில் கார் ஷோ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில் ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் களத்தில் இறக்கியதால் கூட்டணி உறுதியான நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கும் கூடுதல் தொகுதிகளை கேட்டும் காங்கிரஸ் கோரிக்கை வைத்து வந்ததால் திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறியும் பிணக்கும் நீடித்து வந்தது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை சோடை போன நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இணக்கமான நட்பு கொண்டுள்ள மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை களமிறக்க சோனியாவும் கார்கியும் முடிவெடுத்தனர். சிதம்பரத்துடன் அவர்கள் வீடியோ காலில் பேசியதாகவும் அப்போது தான் மட்டும் தனியாக சென்று முதலமைச்சரை சந்திக்க விரும்புவதாக கண்டிஷன் போட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்தித்துள்ளார். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது தேசிய தலைமை திமுக உடனான கூட்டணியை தொடர விரும்புவதாக முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 25 இடங்களை வழங்க திமுக முன்வந்திருந்த நிலையில் ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 28 தொகுதிகளை கொடுக்க முன்வந்துள்ளதாகவும் தற்போது காங்கிரஸ் 31 இடங்களை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. கார்த்தி சிதம்பரம், கனிமொழி உள்ளிட்டோர் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்த முக்கிய பங்காற்றியதாக கூறப்படுகிறது. திமுகவுடனான கூட்டணியில் இழுபறி இல்லை என தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு எந்த கெடுவையும் திமுக விதிக்கவில்லை என கூறியுள்ளார். முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்றார். இந்நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் சுமூகமாக முடிப்பார் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்தார். பேச்சு தொடர்கிறது, ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு. இதனிடையே புதன்கிழமையன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மக்கள் நீதி மையத்திற்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல் பணிக்குழுவாளர்களாக தங்கவேல், மௌரியா, அருணாச்சலம் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்கு செல்ல உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொலைநோக்கி மூலம் வானில் நிலவிய சந்திர கிரகணத்தை மக்கள் பார்வையிட்டு வியந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மேகமூட்டம் இருந்ததால் 12 நிமிடம் மட்டுமே பகுதி சந்திர கிரகணம் தென்பட்டது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் நிலவை கண்டு ரசித்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. பின்னர் இரவு 8 மணிக்கு பிறகு கோயில் திறக்கப்பட்டு பக்தர்களை அனுமதித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சந்திர கிரகணம் நிறைவை ஒட்டி 4ஆம் பிரகாரத்தில் உள்ள குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை நேற்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை அடைக்கப்பட்டது. கிரகணம் முடிந்ததை அடுத்து கோயில் முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். விழுப்புரத்தின்
ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நகை வியாபாரியிடம் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை முகமூடி அணிந்த நபர்கள் வழிப்பறி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விராட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நகை வடிவமைக்கும் தொழில் செய்யும் ராஜமாணிக்கம் என்பவர் 2 கிலோ நகைகளை பையில் வைத்துக் கொண்டு சென்னைக்கு ரயில் மூலம் செல்ல புறப்பட்டார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட முகமூடி கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை பறித்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிகிறது. நகைகளை பறிகொடுத்த ராஜமாணிக்கம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முகமூடி அணிந்து வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜமாணிக்கத்திடம் 15 பேர் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களிடமும் காவலர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 5வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கு இடையேயான தாக்குதல்களால் வளைகுடா நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா துறைமுகத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புச் சத்தம் சுற்றுவட்டார மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கியது. சவுதி அராம்கோ நிறுவனத்தின் ராஸ் தனுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கத்தாரில் ராஸ் லஃபான் என்ற இடத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதால் கத்தாரில் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. ஓமனின் சலாலா துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த மோசமான சூழலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆயுதம் ஏந்திய ஆக்கிரமிப்பே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த அசாதாரண சூழல் குறித்து சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி ஆகியோருடன் புதின் தொலைபேசியில் ஆலோசித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் தொடரும் நிலையில் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த மேலும் 2 தலைவர்களுடன் பிரதமர் மோடி நிலைமை குறித்து கேட்டறிந்தார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஜபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபா ஆகியோரிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது அந்தந்த நாடுகளில் நடந்த தாக்குதல்களுக்கு கவலை தெரிவித்த பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விசாரித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட 8 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேசியுள்ளார். இந்நிலையில் புனித ரமலான் மாதத்தில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் மோதல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1 கோடிக்கு மேல் இந்தியர்கள் வளைகுடா பிராந்தியத்தில் வசித்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சகம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் எது நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தை மையமாக கொண்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலி இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் இருக்கும் என்றும் இந்தியர்கள் அதிகம் பணிபுரியும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழலை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் நிலையில் இந்தியாவில் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் சூழல் காரணமாக ஈரானில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. தடையை மீறி கப்பல்கள் சென்றால் தீ வைப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல முடியாமல் 700 கப்பல்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவில் அடுத்த 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியாவில் எரிபொருட்கள் விலை உடனடியாக உயர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஈரானின் தடையை மீறி ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் நாடுகளின் கப்பல்களுக்கு அமெரிக்கா காப்பீடு உத்தரவாதம் வழங்கும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் அமெரிக்க ராணுவ தரப்பிலிருந்து கப்பல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் டிரம்ப் சலுகை காட்டியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் தஞ்சாவூரில் இன்று நடைபெறும் பரப்புரை மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் நுழைவுச் சீட்டு உள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று நடைபெறும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி முற்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்
முன்னிட்டு அளிக்கப்பட்டுள்ள 4,900 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக வர வேண்டாம் என்றும், பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வகையிலான வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கோவையில் சாகசத்தில் ஈடுபடுவதாக நினைத்து தாறுமாறாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. கோவை சரவணம்பட்டியில் உள்ள SNS தனியார் கல்லூரியில் கார் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சில மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் அதிக சத்தங்களை எழுப்பியவாறு காரில் அதிவேகமாக சென்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் நல்வாய்ப்பாக 2 மாணவிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கல்லூரிகளில் கார் ஷோ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிர்வாகத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.